ஊருக்கு போகும்போது கொய்யாக்காயெல்லாம் செங்காயாக இருந்துச்சுங்க. போயிட்டு திரும்பி வர 1 வாரம் ஆயிடுச்சு. நேரம் பழம்லாம் பழுத்திருக்குமே கொஞ்சம் பறிக்கலான்னு போனால், இங்கே பாருங்க எவ்வளோ பழம் கீழே விழுந்து பழுத்து கிடக்கு. எங்களால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளவும் சாப்பிட்டுட்டு தான் உங்களுக்கு மிச்சம். அப்படிங்கிற மாதிரி இந்த அணில், கிளி, வௌவால் சாப்பிட்டு கீழே போட்டிருக்கு பாருங்க. கொஞ்சமாவது மிச்சம் மீதி ஏதாவது வச்சுருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை பார்த்தப்போ அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா சில பிஞ்சுகளும் காய்களும் இருந்துச்சுங்க. சரி கீழே விழுந்த பழங்களையாவது எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து வச்சாங்க. அதில் பாதி பழம் வேஸ்ட்டுங்க. ஒரு 4-5 பழம்தான் தேறுச்சு. அதுலேயும் கொஞ்சம் 1-2 அணில் கடிச்சு வச்சுருந்தது. மரம் தானாக வளர்ந்தது தாங்க. போன வருஷத்துலேருந்து தாங்க காய்க்கவே ஆரம்பிச்சது. போன வருஷம் 3 காய் தான் காய்ச்சது. டேஸ்ட்டு கூட அந்த அளவுக்கு சரியாக இல்லை. ஆனால் இந்த வருஷம் நிறைய பழங்களையும் கொடுத்தது, நல்ல ருசியாகவும் இருந்துச்சுங்க. பழத்தை எடுத்து கட் பண்ணும்போது தாங்க தெரிஞ்சு பழம் ஃபுல்லாக புழுவுன்னு. 2 பழங்களை தவிர பாக்கி எல்லாமே புழுவாக தாங்க இருந்துச்சு. இன்றைக்கி மட்டும் இல்லைங்க, எப்போ பறிக்க போனாலும் இதே மாதிரி தான். 10 பழத்துக்கு 1 பழம் தான் நல்லாயிருக்கு. என்ன காரணம்னும் தெரியல, எப்படி சரி பண்ணுறதுன்னும் தெரியலங்க. இதை சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஐடியா தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்கிறீங்களா?